எல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஒதுக்காதீங்க. இப்போ எல்லாமே கிரிஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா இருக்கியான்னு கேட்கறது கூட கிரிஞ்சு. ஏன் நீ நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருப்பான். தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பான், ஏன் நான் போனால் தான் தாலி கட்டுவாங்களா? என்னடா இந்த படத்தை பார்த்தாலும் அழுகுறீங்க? ஏன்னா உங்களுக்கு இமோஷனை எதிர்கொள்ள தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த ஜென்ரேஷன். இன்னைக்கு அம்மா அழுது கொண்டு இருக்கிற போது என்ன செய்வதுன்னு பிள்ளைக்கு தெரியாமல் தடுமாறான், இல்லாட்டி அப்பாட்ட சண்டைக்கு போகிறான். அவ்வளோதான் முடியுது. உணர்வுகளை கையாளுவது எப்படி என்று சிறுபிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கிரிஞ்சு என்று சொன்னாலும் பரவாயில்லை. வீட்டுக்கு வந்த ஒருத்தரை வாங்கன்னு சொன்னால் அவர் இன்னமும் சந்தோஷப்படுவாருங்கிற இமோஷன் தெரிஞ்சா தானே வாங்கன்னு சொல்லணும்னு தோணும். அவர் தான் வந்துட்டார், அப்புறம் நான் வான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. நல்லா இருக்கீங்களான்னு கேளுன்னு வீட்டில் சொல்கிறப்ப நான் ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறவனிடம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குற வார்த்தை எவ்வளவு பலமானது என்று கஷ்டத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்டது தான் தெரியும். நல்லா இருக்கீங்களாங்கிறது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு நம்பிக்கை. நானும் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையை தருகிறது இந்த வாழ்க்கை. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தால் வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு முறை. எல்லாத்தையும் முறையாக்குனா எல்லாம் கிரிஞ்சாயிடும். கல்யாணத்துக்கு போகிறது ஒரு முறை, அப்போ அது கிரிஞ்சு தான். வாழ்த்து சொல்றது ஒரு முறை, கிரிஞ்சு தான். சொந்தக்காரங்க வந்தா 2 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டேங்கிறாங்க, ரூமுக்கு போயிடுறாங்க. ஏன்னா உரையாட முடியல. ஒரு உரையாடலை தொடக்குவது எப்படின்னு தெரியல, உறவாடுவது எப்படி என்று தெரியல. இப்படிலாம் போனால் பிள்ளைகள் நாளைக்கு தனித்தனி தீவுகளாக மாறுவார்கள். டோன்ட் கன்சிடர் எவ்ரிதிங் அஸ் கிரிஞ்ச். எல்லாத்தையும் கிரிஞ்சாக்காதீங்க. இமோஷன்ஸ் மேட்டர்ஸ், எம்பத்தி மேட்டர்ஸ். 19 வருஷமா நடக்குது. இதோடைய மையம் இமோஷன் தான். இறந்து போன மாமியாருக்காக தன் கொழுந்தனை ஆளாக்கி காட்ட வேண்டும். எங்கிருந்தோ என் மாமியார் பேசுவான்னு வேற வீட்டுல இருந்து வந்த பொண்ணு சொல்றான்ல, அந்த இமோஷன் தான் அந்த ஒத்த ஷோ அன்னைக்கு தாங்கி பிடிச்சிச்சு. ஒரு பஸ் பின்னாலே ஓடி போய் தேர்வு எழுதுறதுக்கு தடுமாறின ஒரு பொண்ணு, அந்த கண்டக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு அந்த ஷோல வந்து சொன்னுச்சு, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது எனக்கு வருத்தம், அவங்கள பண்ணிருக்க கூடாதுன்னு. ஏன் அவங்க வீட்டில் என்ன மாதிரி படிக்கிற ஒரு புள்ள இருக்குமே சார் பாவோன்னுச்சு. தனக்கு நேர்ந்த சிக்கல் எதிரிக்கும் நேரக்கூடாது என்ற ஒரு இமோஷன் தான் அதை தூக்கி நிறுத்து. இதெல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஆக்கிட்டீங்கன்னா பூரா பேரு கிரிஞ்சாயிருவீங்க. ஒரு நான் ஏன் சொன்னேன், ஐ அஃபிஷியலி டிக்ளேர் கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல். கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல். பிள்ளைங்கள்ட்ட இமோஷனாக பேசுறதே குறைஞ்சு போச்சு. பிள்ளைங்களோட உணர்வு ஏற்பட்டு பேசுங்க. உங்க இமோஷன் வழியா நீங்க அவங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதனால தான் கிரிஞ்சின் கடுப்பாகிறானோ. இமோஷன்ஸ் வழியா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. அதிகாரம் அல்ல அது. உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழியாக அதிகாரம் செய்யாது. அழுது சாதிக்க முயற்சி பண்ணுகிற போது அழுதா கிரிஞ்சுடுவான். சிரிச்சு நீங்க நலம் விசாரித்து காரியம் சாதிக்க முயற்சி அதை கிரிஞ்சுடுவான். அந்த ஜென்ரேஷன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். ஆனா அவங்களுக்கு எம்பத்தி இமோஷன்ஸ் வேணும்னா நீங்க கட்டாயம் அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதில் கவனமா இருங்க.